பிரைஸ் பீ டு காட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயே கர்த்தர் நம்மை உணர்த்துகிற ஒரு வேதவசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. இங்கே இரண்டு விதமான காரியங்களை குறித்து நமக்கு வாசிக்க முடியும். ஒன்று, மரணம் ஆளுகிற ஒரு அனுபவம். இரண்டு, ஜீவனை அடைந்து ஆளுகிற ஒரு அனுபவம். மரணத்தை அடைந்து மரணத்தால் ஆண்டு கொள்ளப்பட்டவர்கள் யார் என்று சொன்னால், ஒருவனுடைய மீறுதல்னாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க, அதாவது இங்கே ஒருவன் என்று சொல்லப்படுகிறது முதல் மனிதனாகிய ஆதாம். ஆதாம் என்கிற ஒரே மனிதனுடைய மீறுதலினாலே, அவருடைய கீழ்ப்படியாமையினாலே, தேவன் சொன்ன காரியம் செய்ய தவறினதினாலே, தேவனுடைய கட்டளையை விட்டு விலகினதினாலே, தேவனை விட ஸ்தோத்திர பிசாசிற்கு தன்னுடைய மனைவியின் வார்த்தைக்கு முதலிடம் கொடுத்ததினாலே, அந்த ஒருவன் மூலமாய், அந்த ஆதாம் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க, அதாவது அப்போது தான் தேவன் தண்டனைகளை கொடுக்கிறார், அவர்களுக்கு சிக்ஷைகளை கொடுக்கிறார். அது முதல் தான் மரணம் அங்கே வருகிறது. அதுவரைக்கும் ஆதாமும் ஏவாளும் தேவனை போல் அவர்கள் இருந்தார்கள். அந்த மகிமையுள்ள சரீரத்தோடு அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் எப்போது அவர்கள் மீறுதலுக்கு உட்பட்டார்களோ அப்போதே தேவன் அவர்களுக்கு பல தண்டனைகளை கொடுக்கும் போது அங்கே மரணம் என்கிற வார்த்தை இருக்கிறது. அதை தொடர்ந்து மரணம் சம்பவித்து கொண்டே வருகிறது இன்னைக்கு வரைக்கும். ஆமாம். அப்போது அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்கும் போது கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள். இந்த கிருபையும் நீதியும் யாருக்கு இந்த கிருபை கிடைக்கும்? யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவருடைய நிறைவிலிருந்து இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அப்போது கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே. அந்த ஒரே ஒரு மனிதன் ஆதாமினாலே இவ்வளவு நியாய தீர்ப்பும் தண்டனைகளும் மரணம் கிடைத்து மரணமே ஆண்டு கொண்டிருக்க, இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே இந்த கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் மட்டும் ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. பிரைஸ் தி லார்ட். அப்போது நாம் இன்றைக்கு நம்மை சோதித்து பார்க்க வேண்டும். மரணம் நம்மை ஆட்கொண்டு கொண்டிருக்கிறதா? இப்போதும் மரணம் நம்மை ஆண்டு கொள்ளுகிறதா? இல்லை, இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே கிருபையின் நீதியின் பரிபூரணத்தை பெற்றுக்கொண்டு ஜீவனை அடைந்து ஜீவன் நமக்குள்ளே ஆளுகிறதா? ஜீவனை அடைந்து நாம் ஆளுவோமா என்று நம்மையே நிதானித்து சோதித்து பாருங்க. பிரைஸ் தி லார்ட். அதே குறித்து 21ஆம் வசனத்திலையும் வாசிக்கிறோம். ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல அவர்கள் பாவம் செய்ததினாலே தான் மரணம் அங்கே ஆண்டு கொண்டது. ஸ்தோத்திரம். கிருபையானது நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினால், இந்த நீதி என்கிற வார்த்தை வசனமே சத்தியம், நியாய பிரமாணம், தேவனுடைய கட்டளைகள், அதுதான் நீதி. இப்போ நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. நாம் ஒவ்வொருவரும் ஆளுகிறவர்கள். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே நீதியுள்ள ராஜாவாக அரசாள போகிறார். அவரோடு கூட இருந்து அவருடைய பரிசுத்தவான்களும் இந்த பூமியை ஆளுவார்கள், பூமியை நியாய தீர்ப்பார்கள் என்று வேத புத்தகத்தில் தெளிவாக நம்ம வாசிக்கிறோம். அப்படி என்றால் அதே இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது மரணம் நம்மை ஆண்டு கொண்டு நாம் நித்திய அக்கினிக்குள்ள நாம் இருப்போமா? இல்லை, ஜீவனை அடைந்து இயேசுவோடு கூட ஆளுகிற அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். அதை இந்த பூமியிலே
கர்த்தர் நம்மை வைத்திருக்கும் போது இப்போதே நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அந்த ஒருவர் கீழ்ப்படியாததினாலே, மீறுதலுக்கு உட்பட்டதினாலே, பாவம் செய்ததினாலே, தேவன் செய்ய சொன்னதை செய்யாமல், தேவன் சொல்லாத காரியங்களை அங்கே சொல்லி பிசாசுக்கு இடம் கொடுத்ததினாலே அந்த மனிதனை மரணம் ஆண்டு கொண்டது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு அப்படி கிடையாது. பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த பூமியிலே வாழும்போது பரிசுத்தமாக வாழ, கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக வாழ, நீதியினால் வசனத்தை நிமித்தம் வாழ, அவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டு வாழ தெய்வ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போமா? பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியின் பரிபூரணத்தையும் பெற முடியும். அந்த பரிபூரணத்தை பெறுகிறவர்களுக்கு மட்டும்தான் ஜீவன் அடைந்து ஆள முடியும். நித்திய ஜீவனை அடைந்து ஆள முடியும். நித்திய காலமாக இயேசுவோடு கூடிய அந்த ஆளுகிற ஒரு அனுபவத்தை எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? அப்படி என்றால் நம்மை தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமாக. இன்னைக்கு எல்லாரும் உயிரோடு இருக்கிறாங்க. ஆனால் ஒவ்வொருவரின் வாழ்க்கையில சோதித்து பார்க்கும்போது தான் தெரியும் ஆவிக்குரிய மரணம் சம்பவித்து கொண்டு இருக்கிறது. அப்படி கிடையாது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஜீவன் உள்ளவர்களாக கிருபையின் நீதியின் பரிபூரணத்தை பெற்று நித்திய ஜீவனை அடைந்து இயேசுவோடு கூட ஆளுகிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ள நம்மை ஒப்பு கொடுப்போமாக. ஒருபோதும் பாவம் நம்மை ஆண்டு கொள்ள நாம் விடக்கூடாது. நமக்குள்ளே வசிக்கிறவர் பாவம் இல்லாதவர், பரிசுத்தம் உள்ளவர். அவர் நமக்குள்ளே இருக்கும்போது ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எந்த பாவ சுபாவங்களுக்கும், பாவ கிரியைகளுக்கும், பாவ அடிமைத்தனத்திற்கும் நம்முடைய சரீரத்திலே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இடம் கொடாமல் பரிசுத்தத்திற்கு இடம் கொடுத்து தெய்வனுடைய ஆவியானவருக்கு நம்மை ஒப்பு கொடுத்து ஆவியானவர் நடத்துதனாலே ஆவியானவர் உதவியோடு பாவத்தை விட்டு, பாவத்தை வெறுத்து, பாவ கிரியைகளை விட்டு ஆமென் பரிசுத்தமாக கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியின் பரிபூரணத்தையும் அடைந்து கொண்டு ஹல்லேலூயா நித்திய ஜீவனை பெற்று அவரோடு கூட ஆள நம்மை தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? இல்லாவிட்டால் ஆக்கினி, நித்திய ஆக்கினி நம்மை வரவேற்க போகிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஏசப்பா ஸ்தோத்திரம். எங்களை அளவில்லாமல் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த நாளிலே நேரங்களுக்கு தந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, மரணம் ஆளும், அதுபோல நித்திய ஜீவனை அடைந்து ஆளுவார்கள். அப்பா, நாங்கள் ஒருபோதும் மரணத்தினாலே ஆண்டு கொள்கிறவர்களாக அல்ல அப்பா. இயேசுவே ஸ்தோத்திரம். கீழ்ப்படியாமையினாலே, பாவத்தினாலே, மீறுதல்னாலே அந்த ஒருவன் மூலம் மரணம் வந்தது போல அப்படி கிடையாது கர்த்தாவே. அப்பா, உமக்கு கீழ்ப்படைந்து அப்பா உம்முடைய கிருபையை பெற்று உம்முடைய நீதியின் பிரமாணத்தை நாங்கள் கை கொண்டு அப்பா பாவத்திற்கு உட்படாமல் கருத்த பரிசுத்தமாக வாழ்ந்து இயேசுவே அந்த பரிபூரணத்தை பெற்றுக்கொண்டு கர்த்தாவே நித்திய ஜீவனை அடைந்து மோடு கூட ஆளுகிற ஒரு அனுபவத்தை எங்களுக்கு தருகிற அன்பருக்காக ஸ்தோத்திரம். இயேசுவே, நீர் எங்கள் வாழ்க்கையில் கர்த்தாவே நீர் ஆட்சி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். உமக்கே எங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறோம் கர்த்தாவே, தாழ்த்துகிறோம் கர்த்தா. இந்த பூமியிலேயும் பரலோகத்திலேயும் அந்த சந்தோஷமான அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை முற்றிலுமாக தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். May God bless you all.